ஹலோ கைஸ், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்திருக்கேன். ஸோ என்னடா வீடியோ பண்ணி கேட்குறீங்களா? டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர்ல ப்ரோ பிளேயர் ஆகுது அப்படின்னு ஒரு 4 டிப்ஸ், ஒரு 4 முக்கியமான டிப்ஸை பற்றி அவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பப்ஜி விளையாடுறீங்களா இல்லை ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ நான் பப்ஜி விளையாடி பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஆனால் ஃப்ரீ ஃபயர் தான் நான் ரொம்ப நாளாக விளையாட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சேலஞ்சை பத்தி வீடியோக்குள்ள சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா யூடியூப்ல சொல்றதான் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அங்க 3 ஆப்ஷன் வரும், 6 ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட் வந்துடும். ஃப்ரீ ஃபயர்ல ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்கு இந்த 4 டிப்ஸ் சொல்லதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சேலஞ்சை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த சேலஞ்ச் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமா ஈவினிங் வந்து ஒரு லைவ் மேட்ச் அப்லோட் பண்ணலாம் இருக்கு. அந்த லைவ் மேட்ச்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எப்படிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கீழே கமெண்ட்ல நீங்க உங்களுடைய ஐடி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்களே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் மட்டும் விளையாட போறதில்ல, நீங்களும் சேர்ந்து தான் விளையாட போறீங்க. ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தென் ரொம்பவே வளவலன்னு பேச விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த இறங்கணும். அதாவது நீங்க நிறைய லூட் கலெக்ட் பண்ற இடமா பார்த்து இறங்கணும். ஸோ லூட்ல எங்கடா அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா? ஸோ நான் மேப் கொடுத்துட்டு அந்த மேப் நீங்களே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ண இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இறங்குனீங்கன்னா நிறைய லூட்லாம் கலெக்ட் பண்ண. அந்த லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபேக்டரி இந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேஸ்க்கு மட்டும் நீங்க போகலாம். ஸோ எடுத்த உடனே ஃபேக்டரி இந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேஸ்லாம் போனீங்கன்னா ப்ரோ பிளேயர் நிறைய பேர் இறங்கி உங்களை பட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இந்த மேப்பை மேபி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லூட்லாம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பைக் இந்த மாதிரி சின்ன வண்டிலாம் நீங்க டிராவல் பண்ணவே கூடாது. பைக், ஆட்டோ, ஸோ சின்ன கார், இந்த மாதிரி கார்ல நீங்க டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களை யாராவது உங்களுடைய அட்டாக்கர் யாராவது உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்க ரொம்பவே பட்டுன்னு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சின்ன வண்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பெரிய வண்டி இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பெரிய ஒரு டேங்கர் இருக்கும். இந்த டேங்கரை யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்க இந்த மாதிரி சின்ன வண்டிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களெல்லாம் ஒரே சூட்லேயே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குளோவல் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். குளோவல் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோ பிளேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா ஒன் டைம் நீங்க ஃபேக்டரி மேல இறங்கி பாருங்க, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நிறைய ப்ரோ பிளேயர் ஸோ குளோவல் இந்த மாதிரி மிக பெரிய கன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டிப்ஸ்லாம் அவங்க கிட்ட கூட நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க குளோவல் யூஸ் பண்ணுங்க. ஸோ குளோவல் எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ நீங்க ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எது நிறைய அட்டாக்கர் வந்துட்டாங்க, நீங்க டக்குனு ஒரு குளோவல் போட்டு நீங்க உங்களுடைய ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கன் எடுத்து அவங்க ஷூட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அட்டாக்கிங் நீங்க ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குளோவல் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க கொஞ்சம் செக்யூராகவே நீங்க மேட்ச் ஆட முடியும். கண்டிப்பா போயா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலா ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லலாம். ப்ரோ பிளேயருக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஸோ எல்லா ப்ரோ பிளேயரும் பார்த்தீங்கன்னா எகிரி வைப்பாங்க, புரியலையா? ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஜம்ப் பண்ணி எப்படிப்பா ஷூட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓடிட்டே இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எகிரி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்க ஆப்போசிட்ல இருந்து யாராவது ஜம்ப் பண்ணா கூட அவங்களுடைய அட்டாக் பார்த்தீங்கன்னா உங்க மேலே விடாது. ஸோ நீங்க எகிரி கொஞ்சம் சைட் ஆங்கிள் போயிட்டு நீங்க ஜம்ப் பண்ணா மட்டும்தான் உங்களால ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷூட் பண்ணீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிப்ஸ்லாம் 1 வீக் மேலே நீங்க யூஸ் பண்ணாலும் போதும். மேபி 1 வீக் யூஸ் பண்ணாலே போதும் போல. ஸோ நீங்க 1 வீக் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரோ பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணா அப்படின்னு என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. என்னடா சேலஞ்ச் அப்படின்னு இப்பதான் நான் சொல்ல போறேன். ஸோ நாங்க ஒரு ஸ்குவாட் மேட்ச் அலாட் பண்ண போறோம். இந்த ஸ்குவாட் மேட்ச்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தென் கமெண்ட் பண்ண நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு ஈவினிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நிறைய லைவ் மேட்ச் நான் அப்லோட் பண்ண வரேன். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இல்லைங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அந்த மேட்ச் ஆட போறோம். ஸோ உங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனல்ல உங்க கெஸ்ட்டை காட்டுங்க.